ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது, அதாவது ஒரு ப்ளவுஸ் பிட் நம்ம கொடுக்குறாங்கும்போது அதை நம்ம பாடி அளவு எடுத்த பிறகு மீதமுள்ள கிளாத்தில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத இந்த நிமிஷத்துக்கு தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு புரியும். ரொம்ப நீங்கள் வந்து குழப்பிக்க வேணாம். நான் கட் பண்ணுற மெத்தடும் என்னுடைய மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நல்லா புரிகிற அளவுக்கும் இருக்கும். பாருங்கள், ஒன் சைடு கரை சைடு இருக்கும், அதை நம்ம பாடியில் கட் பண்ணியிருப்போம். மீதமுள்ள கிளாத்து தான் நமக்கு ஸ்லீவாக மீறும். அதுதான் இந்த கிளாத்து நீங்கள் நினச்சிங்க. இந்த இருக்க பாருங்கள், இதுதான் கரை சைடு. இது இப்படியே ரெண்டு சைடாக இருக்கா, இது இப்படியே வச்சுங்க. நான் ஒன் சைடு ஸ்லீவை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் கட் பண்ணுற மெத்தடு. நீங்கள் இதில் ரெண்டு ஸ்லீவும், அதாவது லெஃப்ட் ரைட்டு ரெண்டு ஸ்லீவும் இதில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க. இப்போ ஒரு 1 இன்ச்சு நம்ம எப்போதுமே ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம அளவெடுப்போம். இந்த இன்ச்சு டேப்பை வச்சு 1 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்க. இதை நம்ம கணக்கில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா சிலவங்க எனக்கு 1/2 இன்ச்சு போதும், இது வரையும் போதும், மடக்கி வச்சு தைச்சா போதும்னு சொல்லுவாங்க. சிலவங்க 1 இன்ச்சு கேட்பாங்க. சிலவங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமாகவே இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நமக்கு இது போதும். இது போல் ஃபோல்டிங் சைடு நமக்கும் ஆப்போசிட் சைடு இருக்கணும். இந்த மாதிரி ஓப்பன் சைடு நம்ம பார்த்து இருக்கணும். அப்போ தான் நமக்கு கையோட ஷேப் கரெக்டாக வரும். உங்களுக்கு ரொம்ப சுற்றி வளைச்சுலாம் சொல்லலை, ஈஸியான முறையில் தான் உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்லீவ் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இப்போ கையோட நீளம், இதுதான் கையோட நீளம். நம்மளோட கையோட நீளம் 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 3 இருக்கலாம். இல்லை லென்த்து பார்க்கவோ சிலவங்க எல்போ சைஸ் வரைக்கும் கேட்பாங்க. எல்போ சைஸ்னால் மேக்ஸிமம் நமக்கு 9.5 அப்படின்னா 10 தான் வரும். நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு சின்ன கையாக வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், இல்லை ஃபுல் ஸ்லீவ் அப்படின்னும் வச்சுக்கலாம், அப்படி எல்போ வரையும் வச்சுக்கலாம், நம்மளுடைய இஷ்டம். இப்போது நான் உங்களுக்கு சும்மா ஒரு குத்து மதிப்பு அடையாளத்துக்காக சொல்கிறேன். இப்போ 6 வேணும் எனக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் கரெக்டாக 6 கிட்ட ஒரு கோடுக்கு வச்சுங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்லீவோட லென்த்து. நமக்கு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்காக மேலே நமக்கு மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுபோல் 2 சைடுமே இப்படி மார்க் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு ஈஸியாக இருக்கும். அதாவது கோணலாக இல்லாமல் கிளாத்தில் ஸ்ட்ரைட்டாக நமக்கு லைன் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதுதான் நம்ம ஸ்டிச்சிங், இது கட் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு. ஓகேவா? இதை நல்லா பார்த்துங்க. இங்கேருந்து இந்த ஹெம்மிங் பண்ணுற இடம் நமக்கு இந்த லென்த்து நமக்கு தேவை கிடையாது. இதை நம்ம கணக்கில் வச்சுக்க கூடாது. இங்கேருந்து தான் நம்ம இந்த பாயிண்ட் வரையும் 6 எடுத்துருக்கோம். ஆறரை கையோட லென்த்து நம்ம 6 ப்ளஸ் நம்ம அரைஞ்சு கூட்டியிருக்கோம். அப்போ 6.5. ஓகேவா? இந்த அரைஞ்சு கூட்டியிருக்கும் 6.5, அதுக்கிட்ட 2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுங்க. இப்படி வச்சு இங்கே 3. இது ஈஸியான மெத்தடு. நிறைய பேர் இங்கேருந்து இங்கே அளக்குவாங்க. அதெல்லாம் எனக்கு சரியாக எனக்கு தெரியாது. இது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதாவது இது ஹாம்கோல் மீட் பண்ணுற பாயிண்ட். இது ஷோல்டரை மீட் பண்ணுற பாயிண்ட். இந்த இடம் இந்த கர்வ் லைன் நமக்கு இப்படி ஷேப்பாக அப்படி வரணுன்றதுக்காக தான் இந்த 2 இன்ச்சுக்கு நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம 3க்கு மார்க் பண்ணியிருந்தோம், இங்கே 2க்கு மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ எப்படி இங்கே அந்த கர்வ் லைன் கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நேராக இந்த 2 இன்ச்சுக்கு நீங்கள் இப்படியே மார்க் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரணும். அப்படியே வளைவாக அப்படி போட்டுருங்க. இதெல்லாம் கட்டிங். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 2 கிளாத்தை மட்டும் அப்படி எடுத்துகிட்டு முன் போர்ஷனுக்குள்ளதை லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைட்டாக நம்ம அப்படியே குழஞ்சி அப்படியே விட்டோம். இவ்வளோ தான் விஷயம். நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இதை மார்க் பண்ணிக்கணும். இது சென்டர் பாயிண்ட்டு. இது முன் போர்ஷன் உள்ளது. இது சிங்கிள் ஸ்லீவாக நான் உங்களுக்கு எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நமக்கு
கட் பண்ணிக்கிட்டால் போதும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக இப்படியே குழஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இதை நான் எப்போதுமே அடையாளப்படுத்திப்பேன். ஏன்னா என்னுடைய ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அடையாளப்படுத்தினா தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். இது முன் சைடு வச்சு ஜாயின் பண்ணணும், இது பேக் சைடு வச்சு ஜாயின் பண்ணணும் அப்படின்றது. அப்புறம் இந்த ஹெம்மிங் பண்ணுற சைடு இருக்கும் பாருங்கள், இந்த மார்க் பண்ணியிருக்கும் பாருங்கள், இதை அப்படி மடக்கி வச்சு அடையாளப்படுத்திட்டு வா. ஏன்னா அவங்களுக்கு 1 இன்ச்சுக்கு இப்போ அவங்க மிஷினில் விடும்பொழுது இப்போ மிஷினில் வந்து தைக்கிறாங்க. மிஷினில் இப்படி தைக்கும் பொழுது கரெக்டாக அவங்களுக்கு இந்த கரெக்டாக 1 இன்ச்சு அளவெடுத்து கரெக்டாக அப்படி தைச்சிடுவாங்க. இப்படி ஹெம்மிங் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு தைச்சிருவாங்க. இது கரெக்டாக ஷோல்டர்கிட்ட வச்சு இந்த இடத்த ஜாயின் பண்ணுவாங்க. இந்த அடையாளப்படுத்திக்கிறத வந்து முன் சைடு ஃப்ரண்ட் சைடு வரும். இந்த சைடு தான் நம்ம 1/2 இன்ச்சுக்கு நம்ம குடஞ்சிருக்கோம். அதனால் இது வந்து முன் சைடில் வரும். இந்த குடையாத பகுதி வந்து பேக் சைடில் வரும். இப்படி தான் என்னுடைய ட்ரைனிங் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு ஈஸியாக என்னென்னு பாருங்கள். நெக்ஸ்ட் டைமும் நான் வந்து கிளாத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி. நீங்கள் இது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.